அந்தோனியாருடைய உயர் திருத்தலத்தின் திருப்பயணிகளுக்காக புதியதாக கட்டப்பட்டிருக்கும் புனித வனம் திருப்பயணி விடுதியை இந்த திருவழிபாட்டு சடங்கினை நாம் எல்லோரும் இறை பற்றுதலோடு பக்தி உள்ளத்தோடு பங்கெடுத்து குறிப்பாக புனித சூசையப்பர் ஆண்டிலே சூசையப்பருடைய பெயர் வாங்கி இருக்கக்கூடிய இந்த கட்டட அர்ச்சிப்பு மற்றும் சிறப்பு விழாவிலே பங்கெடுக்கும்படி உங்கள் யாவரையும் அன்போடு திருத்தலத்தின் நிதிக்குழு துணைக்குழு சார்பாக அழைக்கின்றோம். தொடக்கமாக எல்லோரும் சேர்ந்து தூய ஆவியாருடைய பாடலை இணைந்து பாடுவோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தூயாவியும் ஆசிரியரையும் அருளையும் பெற்றிருக்கிற நாம் நம்முடைய இந்த வளாகத்தை கட்டடத்தின் முகப்பிலே பதிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டை இந்த ஆயர் அவர்கள் முதலில் திறந்து வைப்பார்கள். நிதிக்குழு உறுப்பினர்கள் அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, நீர் என்றும் எதாதாரம் போற்றப்படுகிறாக. உமது கருணையினால் புனித வடன் திருப்பயணிய விடுதி, இந்த விடுதியை புனித அந்தோனியார் உயர் திருத்தலத்தின் ஊரி மக்களுக்காக புதியதாக மாற்றியிருக்கின்றீர். உமது அமைதியும் அருளும் இந்த பங்கேற்கிறாக. இவர்களுடைய சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் உங்களுடைய பிரசன்னம் எப்பொழுதும் பரவுவதாக. தூய ஆவியை அனுப்பி இவர்கள் அனைவரையும் வழிநடத்துகிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்றும் நலம் பெற்று வாழ துணையாக இருக்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே நம் வாழ்
உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இயேசு கூறியதாவது, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வதும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு எண்ணம் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு தந்தையே, நாங்கள் அனைவரும் உம்மை புகழ்கின்றோம். இந்த புதிய பயணிகள் தங்கும் வீட்டில் உமது பேருதவியும் பராமரிப்பையும் கண்டு உணர்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். விண்ணக வீட்டின் முன் அடையாளமான இந்த எழில்மிகு வீட்டை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியது. உமது மாட்சிமை இந்த இல்லத்தை ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகிறோம். இந்த இல்லத்தை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தமையை எண்ணி நன்றி நல்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தையர்கள், ஊர்நல கமிட்டி, இதற்கு உதவி செய்த பெரியவர்கள், நல்ல உள்ளங்கள், நன்கொடை வழங்கியவர்கள், இதை கட்டியவர்கள், இதற்கு வித்திட்டவர்கள், அடித்தளமிட்டவர்கள் அனைவரையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இவர்களுடைய பணியையும் நீர் ஆசீர்வதிக்க உம்மை தயவாய் வேண்டுகிறோம். இந்த இல்லம் உமது பாதுகாவலிலும் உமது திருமகன் இயேசுவின் தலைமையிலும் உம் புனிதரின் ஆதரவிலும் காவல் தூதர்களின் இடைவிடா காவலிலும் வைத்து எங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேரின்ப வீட்டில் பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, தூயதென போற்ற பெறுக, அது ஆட்சி வருக, அது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல முன்னுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமை நீங்கள் உதவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உங்களுடைய திருவயிற்று கனியாய் இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இந்த இல்லத்தில் வந்து தங்கும் அனைத்து துருப்பயணிகளையும் உங்களுடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு உதவி செய்கின்ற பணியாளர்களை எல்லாம் உங்களுடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தில்
அடையாளமாக இந்த இல்லம் அமைவதாக. ஆண்டவரை தேடி வந்து புனித அந்தோனியாரை புகழ வருகின்ற அனைவரும் இங்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன திருப்தியையும் இறைவன் அருளுகின்ற அனைத்து அருட்கொடைகளையும் பெற்று மகிழ்வார்களாக. இது ஒரு மகிழ்ச்சியின் இல்லமாக, இறைவனுடைய சந்திக்கின்ற ஒரு இல்லமாக மாற நீரே அருள் தருவீராக. இது இந்நாள் வரைக்கும் செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து உமது ஆவியானவருடைய பிரசன்னமும் அன்னை மரியாளின் பிரசன்னமும் எங்கள் பாதுகாவலரான கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பிரசன்னமும் எங்களை வழிநடத்தட்டும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த இல்லத்தின் ஒவ்வொரு அறையையும் ஆசீர்வதிப்பாராக. ஈரம் பெற்று பயிர் பெற்று வளர்ச்சி பெற்று இவைகளெல்லாம் செழிக்க அந்த வையகத்தில் பொய்யா வானம் புது பெயர் பொழிந்தன. பொய்யாது பெய்கின்ற மழை பெய்து கொண்டே இருக்கும். அது பொய்க்காது. நமக்கு தான் சில சமயத்துல பொய்த்து விடும் இல்லையா? சில வருடங்கள்ல ரொம்ப வறட்சியா இருக்கும், சில வருடங்கள்ல ரொம்ப அதிகமான மழை இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நல்ல மழையை தந்து செழுமையை தந்து
எங்க பார்த்தாலுமே ஒரு பசுமையை தந்திருக்கிறார். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த அருமையான நாளிலே இந்த சிறப்பான ஒரு வைபவத்திற்கு தலைமை தாங்குகின்ற பங்கு தந்தை அவர்களையும், உதவி பங்கு தந்தை அவர்களையும் மற்றும் லூசர் தந்தை, அருள் சகோதரிகள், நம்முடைய இங்க ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தேவாமணி, அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு எங்க வீரமாமுனிவரை ஓடிவிட்டது. வீரமாமுனிவர் ஒரு பெரிய ஆள் போதுங்க. அவர் தொடாத இடம் இல்ல, தொட்டதை அழகுபடுத்தாமல் விட்டதும் இல்லை. புரியுதா அவங்களுக்கு? இலக்கணம் சொல்லி இருக்கிறார், தமிழ் வார்த்தைகளையே எழுதியிருக்கிறாரா? இப்படி போடுவோம் இல்லையா? நெடில்னா தெரியாது, அதுக்கு இப்படி போட்டு தந்ததோ அவருதான். இலக்கணத்தை மாத்தி இருக்கிறார், எழுத்த மாத்தி இருக்கிறாரு, காவியங்களை மாத்தி இருக்கிறார், அகராதி முதல்ல எழுதினவர் அவர்தான், சிறுகதைகள் எழுதினவர் அவர்தான். ரொம்ப அருமையாக அப்ப தேம்பாவணின்னு சொல்லும் பொழுது வளனாரை தலைவராக கொண்டு நீங்க அந்த வளனாரை தான் இன்றைக்கு உங்கள் கட்டிடத்தின் பாதுகாவலராக வைத்திருக்கிறீர்கள். அது மிகவும் சிறப்பானது. இந்த ஆண்டு வளனார் ஆண்டு அதாக நம்ம கொண்டாடுகிறோம். அதனால இங்கு வந்திருக்கின்ற ஊர் கமிட்டி தலைவர்கள், பணியாளர்கள், இந்த நமக்கு சுத்தம் செய்கின்றவர்கள், முன்னாள் இந்நாள் தலைவர்கள், பொறியாளர்கள், பல வகைகளில் இந்த கட்டிடத்தை எல்லாம் செய்து கொடுத்தவர்கள் எல்லாரையும் அன்போடு நினைத்து பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் மிக குறைந்த செலவில் மிக அற்புதமாக செய்து முடித்து தந்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி செய்வதற்கு காரணம் என்ன? உங்களில் ஒரு சிலர் தியாகம் செய்து தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய உழைப்பை, ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறீங்க. அதனால வீணாக செல்லக்கூடிய காசு விரயமாகாமல் இதை கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறீர்கள். பார்ப்பதற்கே மிகவும் அழகாக இருக்கிறது. பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் இங்கு வந்து தங்கும் பயணிகள் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இந்த கடலை எனக்கு காட்டிவிட்டு இதனுடைய வியூ, ஒட்டுமொத்தமான இதனுடைய பார்வையை, இந்த அழகை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பங்கு தந்தை எனக்கு மேல் மாடியிலே கூட்டிட்டு போயிட்டார். அங்க போனா கீழே இறங்கி வர முடியல. ஏன்னா அதனுடைய அழகு, அந்த கரை காணாத அந்த கடல். ஒரு முறை இந்த கடலை பார்ப்பதற்காக வடக்கு பக்கத்திலிருந்து இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கடலை பார்த்த உடனே அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீருடைய ஒரு பெரிய ஓஷன் சொல்லுவீங்க, மகா சமுத்திரத்தை அவங்க பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு இந்த பூமியானது விந்தைகளையும் வியப்புகளையும் ஆச்சரியத்தையும் கொண்டுள்ளது. அதுல ஒரு ஆச்சரியம் தான் இந்த கட்டிடம் என்று நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் திருப்பயணிகள் வருவதற்காக இதை மிக அருமையாக செய்து முடித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். புனித அந்தோனியார் நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்தோனியாருடைய பிரசன்னம் இல்லாமல் எதுவும் நமக்கு அதிகமாக நடக்க முடியாது என்று நினைக்கிறேன். அவர் ஏழைகளை நேசிக்கிறார், நோயாளிகளை குணமாக்குகிறார். இந்த பசாசுகள் கண்டவுடனே எல்லாம் ஓடிவிடுகிறது. இப்ப வெளியூர்ல இருந்து வர்றவங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்க இந்த நோய்கள் இருக்கிறது அப்படினால ஓடுறது இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற நோயையும், பிணியையும், அகங்காரத்தையும், கஷ்டத்தையும், பிளவுகளையும், பிணிகளையும் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய புனித அந்தோனியாரை பற்றி நினைக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு திருச்சபையிலே ஒரு வரலாற்றை படித்த ஒரு ஞாபகம் வருகிறது. அவர் வரலாற்றை படிக்க மட்டும் இல்லை, வரலாற்றை படைத்தவர். நாம் எல்லோரும் படிப்பவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம், வரலாற்றை உண்டாக்குபவர்களாக இல்லை. அப்படி நம்ம உண்டாக்க வேண்டும் என்றால் அந்தோனியாருடைய அந்த நாவு எந்த உண்மையை சொன்னதோ, எந்த நற்செய்தியை சொன்னதோ, எந்த மகானை புகழ்ந்து பேசியதோ, எந்த எவாஞ்சலைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொல்லி ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொன்னாரோ அதே போல நாமும் செய்ய வேண்டும். இணைக்க மடநெஞ்சம், வாழ்த்த நாவும், தாழ்த்த சென்னியும், தந்த தலைவனை வாழ்த்துவோம் என்று நம்முடைய அடியார்களுக்கு அடியார்கள் போடுகிறார். இந்த நாவு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இறைவனை வாழ்த்துவதற்காகவும், பிறரை பாராட்டுவதற்காகவும், பொய் சொல்லாமல் உண்மையிலே பேசி வருவதற்காகவும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாவை வைத்து நம்ம என்னதான் செய்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நாவு தான் நெருப்பை விட மிகவும் கூர்மையானது. மனதை அப்படியே இழந்து செல்லக்கூடியது. ஒரே ஒரு சுடுசொல் போதும் ஒரு மனிதனை வீழ்த்தி விட. ஒரு அம்மா ஒரு BA படிச்சு B.Ed எல்லாம் முடிச்சுட்டான், நிறைய இடத்துல போய் வேலை கேட்டா அவனுக்கு கிடைக்கல. 1-2 வருஷமா அவனே சோர்ந்து போய் கலந்து இருக்கும் பொழுது அவங்க அம்மா அவனை என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? என்னடா தண்ட சோறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் அந்த பையன்
ஒரே ஒரு வார்த்தை, அவன் எங்க அம்மா என்ன எப்படி சொல்லிட்டாங்க, நானே இங்க கலந்து இருக்கிறேன், எத்தனையோ படிகளை ஏறி இறங்கி சோர்ந்து போயிருக்கிறேன், இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவன் வாழ்வே எடுத்துக்கொண்டான். ஒரே ஒரு வார்த்தை பாத்தீங்க, ஒரே ஒரு வார்த்தை உலகத்தையே அடிக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் கண்ணகிய கணவனை அந்த யாரு சொல்லுவாங்க, அந்த கோவலன் இல்லையா, கோவலன் அந்த கணவனை பிடித்து கொண்டு வா அப்படின்னு சொல்றதையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வா கொண்டு வா, ஒரே ஒரு வார்த்தை, நான் கொன்று அப்படின்னா கொண்டு வானா கைதியா எடுத்துட்டு வா, அவங்க உயிரே போகக்கூடிய அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தை அப்படின்னு மாத்தி விடும். அப்ப நாவனால நம்ம எதை பேசப்படுதோம் எச்சரிக்கையா பேசணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம பேசும் பொழுது பிறர் மகிழ்கின்றார்களா, பிறர் வாழ்த்தப்படுகின்றார்களா, மற்றவர்கள் மகிழ்கின்றார்களா, அப்படி நம்ம செய்தோம் சொன்னா இந்த உலகத்துல சந்தேகம், இந்த உலகத்துல எந்த விதமான தீமையும் இருக்காது. அதனால பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வள்ளுவன் சொல்லுகிற பொது விதியை நமக்கு தந்த மாபெரும் கவிஞன் வள்ளுவன். பொய்யாமை ஆற்றின், நீ பொய்யே சொல்லாம இரு, வேற எந்த நன்மைகளும் செய்யாம போனாலும் கூட அது நல்லதுதான் அப்படிங்கிற. அப்படின்னா பொய்யாமை நீ செய்கிற பொழுது எல்லாமே நல்லாவதான் முடியும். எனவே இந்த அருமையான நாளிலே உங்களோடு இந்த உரையாடலை பகிர்ந்து கொண்டதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆசையும் அருளும் அன்பும் எப்பொழுதும் பொங்கி வழியும் தொடரும் என்ற நம்பிக்கையில் இறைவனுக்கு உங்களையும் இந்த கட்டிடங்களையும் அருள் சகோதரிகளையும் அருள் தந்தையர்களையும் ஒப்புக் கொடுத்து என்னுடைய உரையை இறைவன் பெயரால் முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி.